என்ன அடிச்சிட்டு இருக்கு? அது வந்துங்க. இந்த உண்டியல யாரு லாட்டரி டிக்கெட் போட்டதுன்னு எனக்கு தெரியும்டா. முதல்ல அதை எடுத்து எறிங்க, இல்ல இந்த ஊரையே கொளுத்திடுவேன். எடுங்கடா, எடுத்து எறிங்கடா. ஐயோ, ஆத்தா வந்துட்டாலே. ஆத்தா, இந்த லாட்டரி டிக்கெட் யார் போட்டாங்க தெரியாதே. எனக்கு தெரியும்டா. இதோ நிக்கிறாளே மயில் தோகை, இவதான் அந்த டிக்கெட்டை போட்டது. ஆமாங்க, பரிசு விழுந்தா அம்பாளுக்கு சேரட்டுமேனு நான் தாங்க போட்டேன். நான் அந்த லாட்டரி சீட்டை வாங்கிக்க மாட்டேன். மயில் தோகை சரியில்லை, அவ ஓடுகாலி. டிக்கெட் வரட்டும். நான் கருப்பு கரைச்சிடா. அவ தொட்ட லாட்டரி சீட்டை நான் தொட மாட்டேன். அவன் சீட்டை அவன் கொடுத்துருங்கடா, கொடுங்கடா. அட குடுங்கடா, இருக்கிறது முந்தைய மலையாருங்கடா. நம்ம மயில் தொகை ஆத்தா அன்பளிப்பு ஏத்துக்க மாட்டேன்டா. நீ வாங்கிக்கமா? வாங்கிக்கிட்டா ஆத்தா, வாங்கி. குற்றம் நடந்துடுத்து மன்னிச்சுடு. நீதாமா இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தணும். கொடுத்துங்கடா சூடத்தை, நான் மலையாரணும். சொல்லி ஒன்னார சூடத்தை அவன் சூடமா? நானே மகாராணி மகாராணி, இந்த ஊராளும் யுவராஜ மோகினி. நானே மகாராணி மகாராணி. எப்படிக்கா நடிப்பு? அடே பஞ்சவர்ணம், நீ எமகாதக பயடா. ஆத்தா மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்ச என் பொட்டி. அது கிடக்கட்டும். ஏண்டா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன? மயில் தோகை ஓடுகாலியா? இட்டுச்சிருவேன். இந்த கிழவெல்லாம் நம்ப வேணாமா? அதனாலதான் சீட்டு கிடைச்சது. ஐயோ, என் பொட்டி மகனை நீ சிங்கிட்டா. அப்புறம் டே பஞ்சவர்ணம், சீட்டுக்கு எப்படா ₹1,00,000 கொடுப்பாங்க? அது இருக்கட்டும், முதல்ல ₹1001 எடு. 1001? 501 பேசுனது என்ன விளையாடுறியா? அம்மாசி கிழமையிட்ட இருந்து உண்டியல் எடுத்துட்டு வர்றதுக்கு ₹501 பேசுனது. நான் எடுத்தேன், நீதான் மாத்தி கெடுத்துட்ட. அதுக்கு பிறகு சாமி ஆடி சீட்டை வாங்கி கொடுத்ததுக்கு 500. ஆக மொத்தம் ₹1001 எடு. டேய், அந்த கதையெல்லாம் வேண்டாம். 501க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஆமா, இந்த மாதிரி மரியாதை ₹1001 கொடுத்துரு. இல்ல கோயில் வாசல்ல கூட்டத்தை சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி சந்தி சிரிக்க வச்சிருவேன். ஜனங்களே, அடே 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 அட பாவி. பாவியா? உன்னை பிடிச்ச ஆற்ற ஆவி. எடு சாவிய. மூதேவி. ஏன் அதுகிட்ட கொடுத்துருக்கியா? இந்த இருக்குது. சீக்கிரமா கொடு. இரு. பக்கி பக்கி ஏன் பறக்குற? இருந்து தொலை. 1 2 3 4 6 7 8 9 10. ஒரு ரூபா 1001 விட மாட்டியே. போய் தொலை. அக்கா, நான் போயிட்டு வரேன். முள்ளங்கி பத்த மாதிரி ₹1001 போச்சு. போனா என்ன? ஐயோ, ₹1,00,000 வருமே. இந்த சீட்ல இருக்கிற நம்பருக்கு பரிசு விழுகல. இதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது. நேத்துக்கு தான் பேப்பரை பார்த்தேன். என்னடா சொன்னே? ஏண்டா ஏண்டா நிஜமா சொல்ற? நிஜமாட்டாங்க. அட பாவி பாவி பாவி. ஐயோ, ஏண்டா லட்சம் சொல்லி என்ன இப்படி மோசம் பண்ணிட்டியா? நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? ஐயோ ஐயோ, போச்சே போச்சே. டேய், மரியாதை 1001 கொடுத்துற. லொட்டு லொசுக்கு கைக்கு வந்து தருவேனா? ஏண்டா இப்படி கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்தானே மயில் தொகை காணிக்க 1001. அடே 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 அட பாவி. ஐயோ 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 ஐயோ, 1001 போச்சே போச்சே போச்சே. 1001 போச்சே. ஊரு நல்ல காரியத்துக்காக உண்டியல் ஏந்தி வந்தா ₹1 போடுற, அதுவும் லாட்டரி டிக்கெட்டா போடுற. இப்போ உன் பணம் ₹1001 நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. பாவி, என்ன இப்படி ஏமாத்திட்டியே. நீ ஊரெல்லாம் ஏமாத்துன, உன்னை நான் ஏமாத்துனேன். ஏமாத்தாதே ஏமாறாதே, ஏமாறாதே ஏமாத்தாதே. இந்தாயா, இத குடிச்சிட்டு படுத்துக்கோ. என்னையா அப்படி பாக்குற? வீச இந்த எகிரி இருக்கு. 30 வருஷத்துக்கு முந்தி உன் முகர இருந்த லட்சணத்தை நினைச்சேன். பெருங்காயம் வச்ச சொப்பு வாட போகுமா? ரொம்ப சுருங்கனான நரம்பு சுருங்காத கிழமையா நீ. என்னது? குடிச்சிட்டு கவலையை கொடு. கிழவி, இந்த அமாசி கிழவனை இனிமேல் லேசா நினைக்காத. இந்த கம்பங்குழு கேப்பக்கூழு அதெல்லாம் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். ஆட்டுக்கால் சூப்பு, கோழி சூப்பு, கொத்துக்கறி, கோலா உருண்டை இப்படி பண்ணி போட்டாத்தான் நான் திப்பேன். இப்போ நான் பணக்காரன். பதவிசா பக்குவமா பார்த்து நடந்துக்க. ஆமா,
தெரியுமே அத்த ராத்திரில கொடை பிடிப்ப என்ன கொடைய மட்டுமா கூட பொன்னையும் தான் பிடிப்பேன். இந்த தெம்பு உனக்கு எங்க இருந்தியா வந்தது? தெம்பு மட்டுமா வந்துச்சு, வாலிபமும் வந்துச்சு. ஐயோ உடையா தெரியுமே சின்னதா வந்த உடனே சிலுமசத்தை சாஸ்திய ஆரம்பிச்சுட்டேன். பொட்டி மகன் அம்மாச்சி கடை வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே அப்படியே இருக்குடா. 25 ரூபாய். எதுக்குடா 25 ரூபா? ரொம்ப 20 ரூபா, 10 5 ரூபா. ஒப்பம் தன்னான ஈய சொம்பு கடா 25 ரூபா. இல்லாட்டி விடு. ரொம்ப தக்காளி பண்ணிக்குவியே. 25 ரூபா. இந்த 25 ரூபா. இந்த பாரு, இந்த உண்டியல எப்படியாவது அங்க கொண்டு வச்சிட்டு அந்த உண்டியல கொண்டாந்துற ராசா. நில்லுக்கா. என்னடா? இன்னொரு 100 ரூபாய் தள்ளு. எதுக்குடா 100 ரூபா? சில்லறையா மாத்தி உண்டியல போட வேணாமா? ஏண்டா பொடிக்கல்ல பொறுக்கி போட்டு ரொப்புனா பத்தாதா? காசு சத்தம் கல்லுல வருமா? அம்மாச்சி கிழவனுக்கு என்ன காதல்ல நினைக்கிறியா? உஷாரான ஆளு. அடே ஒரு 10 ரூபாய்க்கு நயா பைசா வாங்கி போடு. நீ ஒரு நோய் கேஸ் ஆள விடு. ரொம்ப தக்கராக்கி பண்ணிக்கிறியே. பின்ன கூட 2 நோட்டு இருக்கு. இந்த அக்கா 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 தான். ஆமா நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. வரட்டா? போ. 125 ரூபா போச்சு. போனா என்ன லட்சம் ரூபாய் வருமே. ஐயோ அது மட்டும் வந்துருச்சுன்னா வீடும் வாசலும் நகையும் நட்டுமா. ஐயோ தங்கமும் வைரமும் போட்டுக்கிட்டு மினுக்குவனே. அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. மாட்ட போற உண்டியல் தானே இருக்கட்டும். அம்மாச்சி கிழவன் உடச்சு எண்ணி பாக்கட்டும். ஐயோ 100 ரூபா. எதுக்கும் ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறையா மாத்தி போட்டுருவோம். கோயிலுக்கு போற உண்டியல் ஆச்சே. கணம் பத்தாது, நிறைய போடுவோம். குட்டு நிறைய சேர்ந்துருக்குன்னு சந்தோஷமா உடப்பாக. மயில் தோகை, மயில் தோகை. அடடே வாங்க தாத்தா. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உண்டியல பார்த்தா தெரியல, கோவில் திருப்பணி வேலை நடக்குது. அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்குது. நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதோ குத்தகையில வர்ற பணம் வாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது. உண்டியல்ல நான் என்னத்து போடுறது? அப்படி சொல்லிப்புட்டா விட்டுடுவோமா? ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி. ஏதோ பொண்ண வைக்கிற இடத்துல பூவையாச்சும் வெயி. பூவைத்தான் தலையில வச்சுக்கிட்டனே. அப்போ பொண்ண வெயி. பொண்ணத்தான் கழுத்துல நகையா பண்ணி போட்டுக்கிட்டனே. என்ன நீ கோவில் விவகாரத்துல கோணங்கித்தனம் பேசிக்கிட்டு நிக்கிற? இத பாரு, 5 10 போடாம நாங்க இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். ஆமா அடிங்கொப்புறானே. 5க்கு 10க்கு நான் எங்க போவேன்? ஏதோ முடிஞ்சத போடு. விடவே மாட்டீங்களா? 1 ரூபா தான் தருவேன். அதுக்கு மேல ஜல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது. நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போகல. இது என்ன? லாட்டரி சீட்டு. மாசம் 1 ரூபா தண்டம். விழுந்த பாடு இல்ல. இந்த மாசம் மட்டும் தான் விழுகுவா போது உண்டி இல்லையாவது போடுவோம். தாத்தா ஆத்தா 1 ரூபா துட்டா இல்ல. இது லாட்டரி சீட்டு. வேணும்னா இத போடுறேன். இது மதிப்பு 1 ரூபா தான். நோட்டை கேட்டா சீட்டா போடுற. எதையோ போடுறனா இல்லையா? சரி பரவாயில்ல, நாங்க வாரோம். வாங்க. 1 ரூபா போச்சு. என்னடா அக்காவை விக்கிற? உனக்கு யோகா அடிச்சிருச்சு. என்னடா பஞ்சவர்ணம் என்ன சொல்ற? என்கிட்ட 1 ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கினேன்ல, அதுக்கு லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. என்னாச்சு? லட்சம் ரூபாயா? அட ஆமாக்கா, உனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்டை துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாரு. அந்த நம்பரை நேத்துக்கு புளியம்பட்டிக்கு போயிருந்தேன். அங்க பேப்பரை வாங்கி பார்த்தா இதே நம்பருக்கு லட்சம் ரூபாய் விழுந்துருக்குது. ஐயோ நிஜமாவாடா சொல்ற? அக்கா என்னக்கா நெஞ்ச புடிச்சிட்டு இருக்கிற? ஐயோ டிக்கெட் எடு, சீக்கிரமா கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அட பாவி, சத்த முன்னாடி வந்திருக்க கூடாதாடா? இப்ப தானடா அந்த அம்மாத்துக்கெல்லாம் உண்டியல சீட்ட போட்டு. ஐயோ ஐயோ என்ன காரியங்கா செஞ்சுட்ட? லட்சம் ரூபாய் கோயிலுக்குள்ள போய் சேர்ந்துரும். வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விலாவில மிதிச்சிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, லட்சம் ரூபாய் போச்சே, லட்சம் ரூபாய் போச்சே. நான் என்னடா பண்ணுவேன்? இந்த செவுத்துலயும் தூண்லயும் மாத்தி மாத்தி முட்டிக்க. அடே பஞ்சவர்ணம், நான் இப்பவே போய் அந்த அம்மாச்சி கிழவனை பார்த்து விவரத்தை சொல்லி சீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அறிவு இருக்குதா? சீட்டுக்கு லட்சம் ரூபாய் வரும்னு சொன்னா சீட்டை அவன் எடுத்துக்கிடுவான். அடே ஆமாண்டா. ஐயோ ஐயோ எனக்கு மயக்கம் வருதே. ஐயோ தலையை சுத்துதே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பெரிய சோக பாட்டுதான். பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். அடே கிழவனுக்கு தெரியாம எப்படியா சீட்டு எடுக்கணும்டா. அடே சொல்லுடா.
அம்மாச்சி கிழவனுக்கு சுருட்டு வாங்கி தரேன்னு சொல்லி குளத்து கரை மேல கூட்டிட்டு வர்றேன். நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லுரு. உண்டியல தூக்கிட்டு நான் ஓடிடுறேன். ஏண்டா என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட்டு எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஐயோ 2 பேருக்கும் பங்குதான். வேண்டாண்டா அதெல்லாம் வம்புடா. வேற சொல்லுடா. வேற என்னடா? அம்மாச்சி கிழவன் வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே நாம ஒரு உண்டியல் தயார் பண்ணணும். தயார் பண்ணி இந்த உண்டியலை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவங்கிட்ட இருக்கிற அந்த உண்டியலை நாம எடுத்து வந்துடணும். அடே பஞ்சவர்ணம் நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சுட்ட உனக்கு நான் முழுசா 500 ரூபாய் கொடுக்கறேன்டா. லொட்டு லொசுக்கு உனக்கு மாத்திரம் லட்சம் ரூபாய், எனக்கு 500 ரூபாயா? நம்மளால முடியாது. இல்லடா 501 கொடுத்துறேன். இப்ப சொன்னியா அது சரி. நிஜமா தருவியா? நிஜமா தருவேன். சத்தியமா? சத்தியமா. நீ இங்கேயே இரு. புது உண்டியல் தயார் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஐயோ ஏன் சிரிக்கிறீங்க? இது என்ன கோலம்? இது குளிச்சிட்டு இருந்தவன் அப்படியே வந்துட்டியா? சாரி இன்ஸ்பெக்டர் சார் இல்லைங்களா? அவர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சீக்கிரம் போய் சட்டை போட்டுப்பா. அம்மாச்சி இந்த பாரு உன் கையாலேயே பேரனுக்கு தாத்தா தாத்தா நீங்களும் பாட்டியை சாப்பிட்டு அப்புறம் என்ன கொடுங்க. பாத்துருக்கீங்க மீச வேற இடவட்ட மாதிரி பிடிக்குது. அடிக்கணவே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கடி. மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கல. போன வருஷம் தான் என் புண்ணியவன் வட்டாரத்து மைனர் கைராசி இலக்கி ஒரு காயா சக்க போட்டுச்சு. விட்டதெல்லாம் பிடிச்சேன். இந்த வருஷமும் அவனையே பிடிக்க வேண்டியதானே? போயிட்டானே விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடன்னு. அதனாலதான் ஒன்ன பிடிச்சேன். பன்னீரு என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத. இத பாரு மயில் தோகை, எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும். டோன்ட் வரி. அப்பா இது போது எனக்கு சுருவதானே இருக்கு. சரி ஏல தேத்தி விட்டு போவோமே. மைனர் உட்கார்ந்துருக்க தோரணையை பார்த்தா மாந்தோப்பு என்ன ஏலக்காய் தோப்பையே குத்தகை கெடுக்கலாம்ல இருக்கே. யோ என்னையா பேசாம இருக்கே? 2000 கேட்டு விட்டாங்கய்யா. அந்த வெடக்குட்டி என்கிட்ட வீம்புக்கு வர்றா. யோ ஒரு 50 ரூபாய் மேல வச்சு அமுக்கு. எங்க இருந்து அமுக்குறது? சட்டியில இருந்தா தானே அவப்பையில வரும். என்கிட்ட 1050க்கு மேல ஒரு பைசா கிடையாது. யோ 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 கழுத்துல போட்டுக்கிற சங்கிலியை கொடுத்துட்டு போனா நாம அமுக்கலாமே. 2000 3 தரம் கோயிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு குத்தகை இந்த வருஷம் ரூபாய் 500. மைனரு 550 கேப்பமா? 750. அடப்பாவி யாரக்கா சொல்ற? அவனை தாண்டா. என்னடா எடுத்த அடுப்புல விஷம் ஏற மாதிரி ஏத்தி விட்டுட்டான். நீ விடாத. அக்கா ஏத்து அக்கா ஏத்து அக்கா ஏத்து. அப்படியா முஞ்சி மூதேவி. மைனரு டோன்ட் வரி. 800. 850. தலைவரே 900. யார் கடை கேட்ட? உனக்கு தாக்கா. நீ கேட்டினா மொந்தரையில எழுதி போடுவாங்கடா. நான் ஒருத்தருக்கல நாங்க அப்பல்ல. சரி 900 ரூபாய் 9 ரூபாய். என்ன மைனரு? கூட ஒரு ரூபாய் ஏத்தி இருக்கலாம். அவசரப்படக்கூடாது. அதுக்கு மேல 50 வச்சு கேளு பிள்ளை. அதுக்கு மேல 50. 959 ஒரு தரம் மேல யாராவது கேக்குறீங்களா? மைனரு டோன்ட் வரி. மயில் தொகைக்கா நான் கேட்கிற 1050. அவ முகத்தை பாரு. அதுக்கு மேல கேட்க அவளுக்கு நமக்கு இருக்கு. உள்ளார இன்னும் யாராரு பாக்கி? சீத்தாரப்பன் திங்கட்கிழமை வான்னுட்டா, செங்கோட செவ்வாய்க்கிழமை பாப்போம்டா. இந்த பயலோட சும்மா விடப்படாது. வசூல் பண்ணியே தீரணும். தாத்தா தாத்தா என்ன நல்லா இருக்கீங்களா? மயில் தோகை நல்லா இருக்கிறியா? ஆமா எங்க அத்தி பூத்தா மாதிரி எல்லாம் உங்களை பாத்துட்டு போகலான்னுதான்.
நான் என்ன பார்க்கும்படியாவா இருக்கிறேன்? என்ன அப்படி சொல்றீங்க? பஞ்சத்துல இருந்தப்பதான் பழைய பஞ்சாங்க மாதிரி ஒட்டி போய் கிடந்தீங்க. இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல பழன்னு பரங்கி பட மாட்டோம்ல இருக்கீங்க. வெளியில போயிடாதீங்க, புது வீட்டுக்கு திஷ்டி கட்டிடுவாங்க. இவனையோ கூட்டுக்கிட்டு வந்த அவங்க அடக்கா அட 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 அந்த வெள்ளி நீச வெறா மீன் மாதிரி துள்ளுதே. இது உனக்கு புரியுது, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிழத்துக்கு புரியலையே. அது எப்பவுமே வீட்டு பச்சளைக்கு வீரியம் கம்மிதாங்க. இவன் ஒரு பச்சலை எச்சலன்னு எங்க வந்த? என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை. உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே, என்ன நீளம் என்ன அகலம், கடைக்கால எங்க வச்சிருக்கீங்க? மாடியில வச்சிருப்பாரு, இல்லன்னா பரணியில வச்சிருப்பாரு. கல்லாப்பொட்டியில வச்சிருக்கிறேன். எங்க காட்டுங்க. சும்மா இல்லட்டா. கைய எவ்வளவு கடிச்சது, எல்லா விபரத்தையும் அறிஞ்சிட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்கு என்ன, மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்படி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன். வாய வீட்டை சுத்தி காட்டி விவரம் சொல்றேன். வாங்க பஞ்சவரணா, நீ இங்கேயே இரு, நான் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் சமயம். எக்கோய் 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 எக்கோய். நல்ல கனமா இருக்கு. கிழமை தெரு தெருவா அலைஞ்சிருக்கான். எக்கோய் 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 எக்கோய். பாத்தியா மயில் தொகை, வீட்டை எப்படி சிக்கனமா கட்டி இருக்கிறேன்னு. தாத்தா கட்டினா கேட்கணுமா? தக தகனுல இருக்கு. நானும் இதே மாதிரிதான் கட்ட போறேன். வேலை ஆரம்பிக்கிற நேரத்தை சொல்லு, கடக்கால் போட நானே வாரேன். எல்லாம் இந்த கை ரொம்ப ராசியான கை. கையில போட்டிருந்த மோதிரத்தை காணுமே. மேச மேல வச்சிருந்தேன். நேற்று மேலே வச்சிருந்தீங்க? ஆமா. பஞ்சவர்ணம் எடுத்தியா நீ? மறுவாதியா சொல்லு. வைர மோதிரம். வைர மோதிரமா? ஆமாண்டா, என் பேரன் பட்டணத்துல இருந்து வாங்கியாந்தது. நீதான் எடுத்திருக்கணும். உண்மையை சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சுடுவேன். ஐயோ, சத்தியமா நான் எடுக்கலங்க. இம்புட்டு நேரம் நீ தானே இங்க இருந்த? இல்லங்க, அக்காவும் நீங்களும் வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது இந்த பக்கத்து வீட்டு பங்காரு இங்க வந்தான். இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருந்தான். மேச மேல கை வச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே இந்த வாரண்ட் போயிட்டான். அவன் தான் எடுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் இருந்த இடத்தை விட்டு நகரல, ஒண்ணுமே செய்யலையே. இங்கே நான் அக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ போய் அந்த பங்காரு பயல கூட்டிக்கிட்டு வா, அவனை நான் கேட்கறேன். நீங்களே கேளுங்க. அக்கா, இந்த உன் பையன் வரேன். ஐயோ, வைர மோதிரம் போச்சு. மயில் தொகை, காலையில கேணியில குளிக்கும் போது ஒருவேளை மோதிரத்தை அங்க வச்சிருப்பேனோ. இது பார்த்துட்டு வரேன். உண்டியில மாத்த முடியாலே, பக்கத்து விட்டு பங்காரு பையன் வந்து கத்துட்டானே. ஆமாட்டேன். என்ன ஏதா இருக்கு? கிழவனுக்கு யாரு போடுவா? மயில் தொகை, மயில் தொகை, கேணி அந்த மோதிரம் கிடைச்சிருச்சு. பாவம், பஞ்சவர்ணத்தை நான் சந்தேகப்பட்டேன். நல்ல வேலை, என் மேல சந்தேகப்படாம விட்டீங்களே. நான் வரட்டுமா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். கல்லெடுத்து ஓடா படா. ஏண்டா பஞ்சவர்ணா, என்னடா அம்மாசி கிழமை உண்டியல்ல இருந்து கல்லும் கல்லுமா விழுகுது? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. உண்டியல நான் தானே மாத்தி வச்சேன். என்னது,
நீ மாத்தி வச்சியா? ஆமாக்கா, நீயே கிழவன வீட்டை சுத்தி பார்க்க போயிருந்தீங்கல்ல, ஆ. அப்ப பைக்குள்ள இருந்த உண்டியல் எடுத்து மேச மேல வச்சுட்டு மேச மேல இருந்த அம்மாச்சி கிழவன் உண்டியல் எடுத்து பைக்குள்ள வச்சேன். ஆடா பாவி. ஏண்டா என்ன, சொல்லக்கூடாது. நீ மாத்தலையாக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் தானடா பையில இருந்த உண்டியலத்துக்கு மேசையில வச்சுட்டு மேசையில இருந்த உண்டியலத்துக்கு பையில விட்டுக்கிட்டேன். உன்னை யார் மாத்த சொன்னா? ஏன்னா நீ தானடா சொன்ன பக்கத்து விட்டு பங்காரு வந்தா என்னால இருந்த இடத்த விட்டு நகல முடியலன்னு. பங்காரு இருந்ததுனால உன்னால மாத்த முடியலையாக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் மாத்தினேன். நாசமா போச்சு. பங்காரம் வரல, கங்காரம் வரல. இந்த கிழமை மோதிரத்தை காணோம்னு சொன்னா எங்க பழி நம்ம மேல வந்துட போதும்னு நினைச்சு பக்கத்து விட்டு பங்காரு வந்தான்னு ஒரு உதார் விட்டேன். உன்னையா நம்ப சொன்னா? அடப்படா வெறும் பையல. இம்புட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போன உண்டியிலேயே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டோமே. ஆமா டேய் பஞ்சவர்ணம், என்னமோ சில்லற மாத்தி போடணும், இல்லைன்னா அம்மாச்சி கிழவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் முழுசா வாங்கிட்டு போனேன். இதனால 100 ரூபாய்க்கு சில்லற 5 ரூபாய்க்கு மாத்தி போட்டேன். மிச்சம் 95 ரூபாய்ங்க. இந்த மாதிரி உன் வியாபாரமே வேண்டாம். 95 ரூபாய் தானே, உன்னா தந்துடுறேன். ஆள விடு. அடே வாடா. அடே அடே சீட்டை வாங்கி கொடுறா. என்ன என்னமோ பெருசா 95 ரூபாய்க்கு ஒரு மூக்கில் அழுகிறிய. அடுத்த வாரம் அம்மாச்சி கிழமை உண்டியல உடைக்க போறாங்க. ஆ. அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும். போதுமா? போதுண்டா. அப்புறம் என்ன? நான் பொறிக்கிறேன், நீ போ. இந்த 5 ரூபாய்க்கு கொடுத்தாதான் சீட்டு. லொட்டு லொசுக்கு அடைச்சி கழுத பொறிக்க. என்ன